வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தேர்தல் ஆணையத்தின் மீதான குறிப்பிட்ட வாக்காளர் பட்டியல் முறைகேடு சார்ந்த விஷயங்கள் தினம் எழுப்பப்பட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் 3 தேர்தல் ஆணையர்களும் ஒரே அடியாக அமர்ந்து பத்திரிகையாளர்களை டெல்லியில் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு என்ன மாதிரி விஷயங்களை கன்வே பண்ண நினைக்குது, கன்வே பண்ணியிருக்கா? இப்போது தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பது புதுமை அல்ல. ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அரசமைப்பு பங்கு இருக்குது. த ரோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன். தேர்தல் எப்போ அறிவிக்கிறோம், தேர்தல் இந்த மாதிரியான பல விஷயங்களில் இசிஐயுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் உட்காருவாங்க. இந்த மாதிரியான இப்போது சந்திப்பு என்பது ஒரு பின்னணியில் நிகழ்வது. அது என்ன என்பது நாடே இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கு. அது என்னென்னா, ராகுல் காந்தி வெளியிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். அது வாக்குகள் எவ்வாறு திருடப்பட்டன, எவ்வாறு தேர்தல் தவறாக நடத்தப்பட்டிருக்கிறது, இல்லாத வாக்காளர்களை ஒட்டி எவ்வாறு ஒரு தேர்தல் நடந்து பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்கோம் போன்ற பல தகவல்களை இதையெல்லாம் அவர் எப்படி கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள் என்றால், தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நம்முடைய வாக்காளர் பட்டியலை ஒட்டி. அந்த வாக்காளர் பட்டியலை இப்போ நீங்களோ நானோ ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் இங்கே இருக்கிற க்ரக்ஸ். நம்ம கையில் ஓட்டு இருக்குது, அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. ஆனால் அதன் மூலமாக என் பெயரே 20 இடங்களில் 20 தொகுதிகள் இருக்கான்னு நீங்கள் பார்த்து சொல்ல முடியாது. இந்த தொகுதியில் இருந்தால் சொல்லுவீங்க. இன்னொன்று, ஆனால் அந்த மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் டிஜிட்டலில் அவங்க கேட்குறது என்னென்னா, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு. உதாரணமாக வக்கீலுங்களுக்கு காஸ்ட் லிஸ்ட் வருது ஹைகோர்ட்டில். இப்போ என் வழக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா, என் பேரை போட்டிங்கன்னா அது வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி எத்தனை என் பேர்லேயே வேறு இருக்குது, அது நான் தானா இல்லையான்றதை வேறு சில காரணங்கள் ஒட்டி செக் பண்ணலாம். இதைத்தான் கட்சிகள் கேட்குறாங்க. இதை தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டேன் என்கிறது. இப்போ இந்த குற்றச்சாட்டை ஒட்டி நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு என்னன்னா, பிரமாண பத்திரத்தை நம்ம எப்போ கேட்குறோம் அப்படின்னா, எலெக்ஷன் நடக்குது. ஒரு வேட்பாளர் ஒன்றை மறைத்து விடுகிறார், அவர் மீது குற்றவியல் வழக்கு இருக்குது, அவர் அதை சொல்லலைன்னா, நான் ஒரு மாற்று வேட்பாளராகவோ கட்சிக்காரனாகவோ இருந்தால் எக்ஸ் வேட்பாளர் மீது இந்த எஃப்ஐஆர் இருக்குது, இந்த சார்ஜ் ஷீட் இருக்குது, இந்த குற்ற விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதை நீங்கள் ஆதாரமாக சொல்லுங்கள், நாங்கள் விசாரிக்கிறோம். தவறு என்று தெரிய வந்தால் உங்கள் மீது நாங்கள் வழக்கு போடுவோம் என்பதற்கு அது ஒரு அர்த்தம். ஆனால் இப்போ ராகுல் காந்தி சொல்வது என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, ஒரு ஒட்டுமொத்த நாட்டிலுமே நடக்கிற நிகழ்வு. இப்போ அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, அரசியல் கட்சிகளுக்கு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளுக்கு அல்லது மாநில கட்சிகளுக்கு மெஷின் ரீடபிள் ஃபார்மேட் டிஜிட்டல் இதை கொடுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு கேட்குறார். அதை தர இயலாது என்னும் பொழுது அதை ஏன் நீங்கள் கொடுக்க முடியும்? இப்போ பாருங்கள், எல்லா கட்டத்திலையும் வாக்காளர் பட்டியலை நம்ம வெரிஃபை பண்ண, இப்போது பிரிண்டபிள் ஃபார்மேட் மட்டும்தான் இருந்த பொழுது எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் பார்த்தாகணும். ஆனால் இப்போ டிஜிட்டலாக உலகம் மாறும் பொழுது இப்போ ஏஐ வச்சு எத்தனையோ சரி தவறுகளை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதை கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அப்போது இவ்வளவு தவறுகள் இருக்குது பாருங்கன்ட்டு செலவு பண்ணி 6 மாதமாக ஒர்க் பண்ணன்றார் இவ்வளவு தகவல்களுக்கு. அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாக்காளர் பட்டியலையும் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்போ இவர் மட்டுமே அந்த குற்றச்சாட்டை சொல்லலை என்பதை, இவர் குற்றச்சாட்டுக்கு பிறகு அனுராக் தாக்கூரும் அதே குற்றச்சாட்டை சொல்கிறார். ஆனால் அதற்கு எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணையம் நேற்று சொல்லலை. இந்த பின்னணியில் தான் அந்த இதை நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ அடுத்த கட்டமாக எஸ்ஐஆர் தான் மிக முக்கியமான பிரச்சனையாக கிளப்பப்பட்டுச்சு. இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் இது வருது. எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களை அந்த பட்டியலை வெளியிடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் நேற்றைய தினம் வெளியிடுறாங்க. இப்போது எல்லாமே அடிப்படையாக சரியாக நடக்குது அப்படிங்கிற அந்த பார்வையை நம்ம பார்க்க முடியாதா? அடிப்படையில் சரியாக நடக்குதுன்னு பார்க்க முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க முதல்ல? இதே உச்சநீதிமன்றத்துக்கு எங்களால் தர இயலாதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ உச்சநீதிமன்றம் ஆணையிட்டால் கொடுக்குறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் இவைகளை மறைத்து வைத்திருக்கிறது? யார் நன்மைக்காக? என்னுடைய நன்மைக்காகவா? எனது அடையாளம் வெளியில் சென்றுவிடும் என்ற காரணத்துக்காகவா? இதுதான கேள்வி. இப்போ ஒரு குடிமகனின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பதற்கு தேர்தல் ஆணையம்
காரணமாக இருக்கிறது என்றால் எடுத்து சொல்லணும், என்னால் ஏன் தர இயலாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் காலம் காலமாக உங்களுக்கு டிஜிட்டலாக வளர்ந்துக்கிட்டு வரும், டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துக்கிட்டு வரும். அப்போ டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு வரும்போது அதனுடைய ஒரு பங்கை மட்டும் நான் பயன்படுத்தி கொள்வேன். நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொன்று அது ரகசியம் நான் தரமாட்டேன் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயமாகும்? கொடுப்பதன் மூலமாக என்ன மாதிரியான சிக்கலை தேர்தல் ஆணையம் எதிர்கொள்ளணும்னு அவங்க நினைக்கிறாங்க? தேர்தல் ஆணையம் சொல்ல வரக்கூடிய நியாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ரைவசி எல்லாம் தெரிஞ்சிடும். இது சிம்பிளுங்க. இப்போ கூகுள் எர்த்து போட்டு உங்கள் வீட்டு விலாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, இந்தியா தவிர மற்ற மேலை நாடுகள் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய டோர் நம்பர் முதல் கொண்டு தெரியும், வெளியில் நிற்கிற கார் வரைக்கும் தெரியும். ஆனால் காருடைய எண்ணை மட்டும் மறைச்சிருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் அது மாதிரி ஸ்ட்ரீட் வியூ தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாங்க. கேட்டால் நம்மளை பாதுகாக்கிறாங்களாமா. இதுதான் இது. என்னென்னா, டெக்னாலஜியை அதிகாரம் உள்ளவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். நாம் ஏதாவது கேள்வி கேட்டால் இதெல்லாம் உன் பாதுகாப்புக்கு தான், பெண்ணை ஏன்டா வீட்டில் பூட்டி வைக்கிற அப்படின்னு கேட்டால் வெளியில் போனால் உன்னை கற்பழிச்சிருவாங்க, அதனால் பூட்டி வைக்கிறேன்னு போலீஸ் சொல்கிற மாதிரி தான். இப்போ இதில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. வாக்களிக்கக்கூடிய வரவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பதிவு பண்ணுறோம், ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. அப்போ அது சொல்கிறாங்க பெண்கள் எல்லாமே வந்து வாக்களிக்க வராங்க, இப்போ அவர்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி. என்ன எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இப்போ கேள்வியே அதுதான். சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் தர இயலாது என்றால் அந்த வாக்காளர்களை நீங்கள் அடையாளப்படுத்த தானே கேட்குறோம். இப்போ பெண்களும் வர்றாங்க. இப்போ பெண்கள் வாக்குகள் 50% இருக்குது நம்ம மோர் ஆர் லெஸ். ஆனால் நீங்கள் வந்து இப்போ 60% வாக்கு பெண்களுக்கு பதிவாச்சுன்னு காட்டுறீங்கன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தானே நான் வெரிஃபை பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு அதாவது ஒரு 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 தீர்ப்பாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த லா வந்து பொதுவாக இருக்கணும், அந்த காரணி பொதுவாக இருக்கணும் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஒரு விதத்தில் பயன்படுகிறது, ஆனால் அதில் பங்கு பெறும் தேர்தல் கட்சிகளுக்கு அது பயன்படலை. இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ரிவர்ஸாக திங்க் பண்ணுங்களேன். இதே இடத்துல காங்கிரஸ் ஆட்சி இருக்குது, இதே நிகழ்வுகள் நடக்குது, பாரதிய ஜனதா கட்சி இந்த கேள்விகளை கேட்காதா? நாம் அந்த எண்ணத்தில் தான் பார்க்கணும். நம்ம வந்து இதை நியூட்ரலாக தான் பார்க்கணும். தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுத்தா தான் இது வந்து உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கான்னு சொல்லி நிரூபிக்க முடியும். அது வரைக்குமே வந்து இந்த மாதிரியான எதிர்கட்சிகள், அதாவது நீங்கள் மக்களுக்கான ஆணையமாக தானே இருக்கீங்க தேர்தல் ஆணையம். நீங்கள் மக்களுடைய கேள்வியைத்தானே இப்போ எதிர்கட்சி தலைவரோ இல்லை ஒருத்தரோ ஒரு விஷயத்தை அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ சொல்கிறாங்கன்னா அது பீப்புள் வாய்ஸாக தானே சொல்கிறாங்க. அதைத்தானே இங்கே தேர்தல் ஆணையமும் பார்க்க. அதையும் சொல்கிறாங்க, அரசியலமைப்பு கடமையிலிருந்து ஒருபோதும் நாங்கள் விலக மாட்டோங்கிறது விலகி இருக்கிறீங்கன்றது தானே இப்போ பேச்சு. உதாரணமாக 0 அட்ரஸ், வீட்டு விலாசம் 0ன்னு கேட்டால் ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வீட்டு விலாசம் இல்லை, மிகப்பெரிய பாலங்களுக்கு கீழெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி ரைட். ஆனால் ஏன் தந்தை பெயரும் ஆல்ஃபபெட்டில் கொடுக்குறீங்க? வீடு தான் இல்லை 0 கொடுத்தீங்கன்னு ஒரு நியாயம் சொல்ல வரீங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஹோம்லெஸ் பீப்புளை விசாரிச்சிங்கன்னா அவங்களுடைய அடையாளத்தில் என்ன அடையாளத்தில் ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க, என்ன அடையாளத்தில்னு கேட்டு பாருங்கள். அங்குள்ள எலக்ட்ரிசிட்டி கம்பம், அதுக்குள்ளே ஒரு நம்பர், சில அடையாளங்களை வைக்கிறாங்க, இவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது, 0ன்னு ஒன்று கிடையாது. அப்போது பாலத்துக்குள்ள அடியில் உள்ளவங்கள இன்றைக்கி போய் நீங்கள் வாக்காளராக தேடினீங்கன்னு வைங்க, நாளைக்கு போனால் அவங்க இருந்திருக்க மாட்டாங்களே, அது என்ன நிச்சயம்? அவங்க ஒரு மொபைலான ஒரு மக்களாக இருக்கலாம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் இடம்பெயர மக்களாக இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்படியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு கடமைப்பட்ட ஒரு ஆணையமாக இருக்கிறது. ஏன்னா அது கான்ஸ்டிடியூஷ்னலி அந்த பங்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு ஒரு அரசமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் தேர்தல் ஆணையம். அப்போது இந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தேர்தல். அப்போ இந்த தேர்தலின் அடிப்படை வாக்கு, வாக்குக்கு அடிப்படை வாக்காளர், வாக்காளருக்கு அடிப்படை வாக்காளர் பட்டியல். இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் சரியா இல்லையா என்ற கேள்வி வரும்பொழுது அது சரியாகத்தான் இருக்கிறது என்பது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை தான் அரசமைப்பு கடமை. ராகுல் காந்திக்கு சொல்கிறது கிடையாது. அவங்க தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஒரு பொய்யை வந்து திரும்ப திரும்ப சொல்வதால் உண்மையாகி விடாது. இது பொய்ன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எடுத்த எடுப்பில் பொய் என்று சொல்வது எப்படி? இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல. இப்போ அனுராக் தாக்கூர் சொன்னார், அது ராகுல் காந்தி சொன்னால் பொய் அப்படின்னு பிஜேபிக்காரர் மாதிரி பேசக்கூடாதுல்ல. நீங்கள் முதல்ல அழைப்பு விட்டுருக்கணும்ல.
நீங்கள் அஃபிடவிட்டாக கொடுங்க, அதை கொடுங்க என்பதை விட சரி. எங்களிடம் அந்த தகவல்களை கொடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு தன்மையே உங்களுக்கு தவறாக இருக்குல்ல. கிவ் இட் ஆன் ஓத். அதாவது அதெல்லாம் எழுத்து மூலமாக கொடுத்துட்டு போப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ தே ஆர் ஒன்லி அட்ரஸிங் ராகுல் காந்தி. இந்த பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணல, மன்னிப்பு கேட்கணுங்கிற இடத்துக்கு. அதுதான் அவங்க வந்து ராகுல் காந்தியை ஒரு பிஜேபிக்காரரை போல பார்க்குறாங்களே ஒழிய, பிஜேபிக்காரர் பார்க்குற பார்வையில் ராகுல் காந்தியை பார்க்குறாங்களே தவிர இந்திய நாட்டின் மக்களின் குரலாக அதை பார்த்து அதனுடைய சரி தவறை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும் கடமையில் அவங்க இல்லை. வாக்குகளே வந்து திருட முடியுமா? இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை லட்சம் கள்ள ஓட்டு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையாமா? பூத்து இவங்க என்ன எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க? எதுக்காக சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க? வாட் டு தே கால் இட்? சென்சிட்டிவ் பூத் கேப்சரிங் பற்றி கேள்விப்பட்டது இல்லையாமா? என்ன வாக்கு திருட முடியுமான்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க, தூக்கத்திலேருந்து எழுந்து வந்த மாதிரி. எதற்காக சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க? பிறகு எதுக்கு வைக்கிறாங்க? ஒவ்வொரு காலகட்டங்களையும் கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு வாக்குகள் திருடப்படும், கொள்ளையடிக்கப்படும் ஒட்டுமொத்தமாக, அதனால தானே சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணுறீங்க வெப்காஸ்டிங்கில். அப்போ திருடப்படுமான்னு ஒரு கேள்வி எந்த விதத்தில் நியாயம்? அதிலிருந்தே அவங்களுடைய கேள்வியில் உள்ள அரசியல் தன்மை தெரியுது. இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் மற்றும் வாக்காளர்களுடைய நம்பகத்தன்மை வந்து கேள்வி எழுப்பக்கூடாது அப்படிங்கிற. ஏன் எழுப்பக்கூடாது? வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் என்பதே நம்பகத்தன்மை தானே. எதுக்கு எஸ்ஐஆர்? எதுக்கு எஸ்ஐஆர்? நீங்களும் அதில் உள்ள சரி தவறை சீர் செய்ய தானே செய்கிறீங்க. ரிவிஷன் என்பது அதுதானே. அப்போ ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களுடைய குற்றச்சாட்டு, ஒரு வாக்காளனுடைய பேர் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கான பதில் இல்லைங்கிறத நம்ம இந்த விவாதத்தை பண்ணும்பொழுது இதை பார்த்துட்டு இருக்கிற கிராமப்புற மக்கள், நகரத்தில் வாழ்கிறவர்கள் பலரையும் நீங்கள் பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது சென்னையே காலியாக இருக்கும். போய் ஊர் பஞ்சாயத்து தேர்தலில் ஓட்டு போட்டு வருவாங்க. ஆனால் அவர்களே எம்எல்ஏ தேர்தலில் இங்கே ஒரு ஓட்டும் போடுவாங்க, ஊர்லேயும் ஒரு ஓட்டு போடுவாங்க. நான் 2 ஓட்டு போட்டேன்னான்னு பெருமையாக சொல்கிற வாக்காளர்கள் பலர் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடித்து இல்லாமல் செய்வது? இதுக்கு தான் கேட்குறாங்க மெஷின் ரீடிங் ஃபார்மேட். இப்போ டிஜிட்டல் நோக்கி எல்லாரும் நகர்ந்தாலும் கூட இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப விடாப்பிடியாக தேர்தல் ஆணையம் இருக்குது. அதுதான் டெக்னாலஜியை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. எனக்கு அதனால் ஒரு ஆபத்து வரும்போது நான் கேட்குறேன்னா நோ அது தர முடியாது, அது வந்து தனிநபர் ப்ரைவசி ஓரியன்ட். உனக்கு கொடுத்தனா அதில் இருக்கிற 10 பேரை நீ அடையாளம் பார்த்து அவங்கள நீ வேறு மாதிரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு என் மேலே பழி போடுறது. ஒரு அரசியலமைப்புக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கும்போது அதனிடம் நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோன்னா பிரமாண பத்திரம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குமா? அப்படி கிடையாது. அவங்க சொல்கிறது வந்து குற்றச்சாட்டை வந்து நீங்கள் அதுதான். நாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாக அமைப்பில் உள்ள கோளாறை சொல்லிக்கிட்டு இருக்கிற வேளையில் ஒரு தனிப்பட்ட நபர் மீது புகார் எழுப்புவது போன்ற ஒரு செயலுக்காக இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டினுடைய ஒரு ப்ரொவிஷனையும் அதற்கான ரூலையும் அவங்க எடுத்து சொல்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும் பொழுதோ, எம்எல்ஏ எம்பி தேர்தல் நடக்கும் பொழுதோ, ஒரு வேட்பாளர் மீது ஒரு தகராறையோ அல்லது இவருக்கு 2 ஓட்டு இருக்குன்னு இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, இதை தேர்தல் காலத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாமினேஷன் ரிஜெக்ட் ஆகணும். நல்லா கவனிங்க. அப்போ ஒருவருக்கு வாய்ப்பு பறிபோகும். அப்போ நீங்கள் சொல்லுவதை நீங்கள் சத்தியப்பிரமாணம் எடுத்து சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் விசாரிக்க முடியும். தவறுனா உங்கள் மீது வழக்கு போடுவோம், தண்டனைக்குரிய குற்றமாக்குவோம். சரியாக இருந்தால் அவர் வேட்பு மனுவை தள்ளுபடி செய்வோம் என்பதற்கு. இப்போ யாருடைய வேட்பு மனுவும் இங்கே பாதிக்கப்பட போகிறது கிடையாது. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ வாக்காளர் சரிபார்ப்புன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, தேர்தலுக்கு முன்னம் வந்து ரிவிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் ஓட்டு இருக்கான்னு. அப்படிப்பட்ட பார்வையை நம்ம பார்க்கும் பொழுது உள்ள கோளாறுகளை நம்ம சொல்கிறோம். இதையெல்லாம் நீ ஓத்தில் தான் சொல்லணும்னு சொல்லுவது என்பது, இப்போ பாருங்கள், 1 கோடி வாக்காளர், 65 லட்சம் வாக்காளருக்கு ஒன்று இருக்குது. தேர்தல் ஆணையமே இப்போ கொடுக்குறாங்க டிஜிட்டல் அதில் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. அப்படின்னா இவைகள் அனைத்தையும் நான் ஓத்தில் சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறதா? நாம் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இதுக்கு என்ன சொல்கிறீங்க, ராமுன்னு 1 லட்சம் ஓட்டு இருக்குது, ராமு சன் ஆஃப் சோமுன்ட்டு 50,000 இருக்குது.
அதில் விலாசம் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து சொல்வதற்காக சரி பார்ப்பதற்காகத்தான். இந்த வேலையை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை, அல்லது இதில் ஒரு திருட்டுத்தனத்தை தேர்தல் ஆணையம் செய்து வைத்துள்ளது. இதுதான் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்த பொறுப்புக்கு வராருங்கும் போது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து சரியான முறையில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு வாதமாக இருக்குது. இப்போ எந்த முறையில் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கணும், அதுக்குன்னு அது அடிப்படை இருக்கா? அப்போது அதுதான் நான் கேட்குறேன். அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, நீங்கள் சாதாரண நபர் மீது ஒருவர் மீது தேர்தல் இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி புகாரை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 65 லட்சம் வாக்காளருக்கு சொல்கிறீங்கன்னா அந்த 65க்கும் ஒரு லட்சம் சத்திய பிரமாணத்தை நீங்கள் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆனால் நாம் நிர்வாக கோளாறை சொல்கிறோம். இப்போ இது ஒரு தனிநபர் மீதான புகார் அல்ல, இது ஒட்டுமொத்த நிர்வாக கோளாறு. அப்போ நிர்வாக கோளாறை சரி செய்ய வேண்டும் என்று கோரும் பொழுது நீங்கள் சத்திய பிரமாணத்தில் தான் சொல்லணும்னு இல்லை. இப்போ உட்காந்து தேர்தல் கமிஷன் அது எவ்வாறு நிர்வகிக்கப்படணும்னு திட்டம் போடுறீங்க, அதில் வந்து ஏன் இந்த நிர்வாக அமைப்பை மாற்றணுன்னா 1-2 காரணம் சொல்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் சத்திய பிரமாணம் கொடுங்க, அது தப்பாக நடந்துன்னு கேட்குறது எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இல்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வராகும்போது அதை கேட்குறாங்க. நிர்வாக ரீதியான கோளாறுகளை சரி செய்வதற்கு, நிர்வாகத்தை சீரமைப்பதற்கு எப்படின்றத ஒரு நிர்வாகியாக எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வர்றார். இது ஒரு தனி நபர் வாக்காளர் இவர் சொல்லுவதனால் இன்னொருடைய வாக்கு பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற தன்மைக்கானது அல்ல. எனவே அஃபிடவிட் கேட்பது என்பது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருட்டுத்தனமான ஒரு அப்ரோச். ஓகே, குறிப்பிட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு தேர்தல் ஆணையத்திடம், அவர்களும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. சில கேள்விகளுக்கு பாஸ்ன்னு சொல்லி அதை நகர்த்தும் போயிருக்காங்க. குறிப்பிட்டு இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்? இதில் சரியான நடவடிக்கையை ராகுல் காந்தி செய்கிறார். ஓகே, மக்களிடம் கொண்டு போகிறார். சரியோ தவறோ மக்கள் தான் தீர்மானிக்கணும். சரி, நான் தேர்தலில் வாக்கு பெறுவது மட்டும் முக்கியமல்ல, அந்த தேர்தல் அமைப்பு நியாயமாக இருக்கணும். அப்போ தான் உண்மையான மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நம்ம அங்கீகரிக்க முடியும். இப்போ நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுங்க வேண்டாங்களே, அது நேர்மையாக பண்ணியிருக்கீங்களான்றது எனக்கு தேவை. என்னை தேர்ந்தெடுங்க, ஆனாலும் நேர்மையாக தேர்ந்தெடுத்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை. இதுதான் நம்ம சொல்ல வர்றது. அதைத்தான் இன்றைக்கி அவர் பீகாரில் செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்துடைய விளக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ச்சியான விமர்சனங்கள் இருக்குது. அரங்கத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் பந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.